Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்பெரும் சித்திகளை வந்து ஆல்ரெடி பார்ட் பை பார்ட்டா அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த என்பெரும் சித்திகளை வந்து ஒரு ஷார்ட் வியூ மாதிரி அதாவது ரீகால் பண்ற மாதிரி ஒரு ஷார்ட்டா வந்து பார்த்துக்கலாம். இதுக்காக அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த ஃபுல் ஒரு பார்ட்டாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த ஒரு சின்ன ஷார்ட் ரீபேக் மாதிரி பார்த்தோன்னா அந்த ரீகால் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துடலாம். அதாவது 8 சித்திகளையும் வந்து ஒரே வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கரெக்டாக என்ன பாயிண்ட்டுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒன் செகண்ட் சொல்லிடுறேன், இது ஒரு ரெக்வஸ்டடான வீடியோ. ஸோ நீங்கள் எந்த வீடியோ ரெக்வஸ்ட் பண்ணாலும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா என்பெரும் சித்திகள், அதாவது வந்து கடவுளோட அந்த திருவடிகளையே நம்ம பணிஞ்சு நின்னோம் அப்படின்னா நம்ம பண்ணுற அந்த ஞானத்தினால என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 8 விதமான சித்திகள் வந்து நம்மளுக்கு கிடைக்க செய்யும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நிகழும். அதுக்கு என்னென்ன மாதிரி சித்திகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம மேலே வானத்தில் வந்து பறக்கிறது, அப்புறம் வந்து தீ மேலே நடக்கிறது, தண்ணி மேலே நடக்கிறது, இறந்தவங்களை வந்து உயிர் பெற செய்கிறது, இது மாதிரி வந்து நிறைய விதமான சித்திகள் வந்து நம்ம கையில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 8 விதமான சித்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிரப்தி, பிரகமியம், வசுத்துவம், இசத்துவம். இதுதான் வந்து 8 விதமான சித்திகள். இப்போ நம்ம ஒரு சித்திக்கான என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அனிமா அப்படின்னு சொல்கிறத வந்து அணுமா அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆட்டமை பற்றி சொல்ல வராங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த சித்திகளெல்லாம் எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரொம்பவே நுண்ணியதான அளவில் செய்யக்கூடிய மாதிரி நம்ம சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிற அந்த சித்திக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அனுமா சித்தி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகிமா சித்தினா அதுக்கு ஆப்போசிட், அதாவது வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கிறது, அதாவது பிகர் சைஸுக்கு ஆகிறது. ஓகேவா? ஸோ நம்ம மற்ற பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளே பெரிய ஒரு தோற்றத்தை வந்து அடையக்கூடிய அந்த சித்தி தான் வந்து மகிமா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது தேர்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லகிமா சித்தி அப்படின்னா இலகுவாக இருக்கிறது, அதாவது கனம் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து இந்த லகிமா சக்தி. ஸோ இந்த சித்தியில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து ரொம்பவே லேஸ் ஆகும். ஓகேவா? நம்ம வெயிட்டை வந்து நம்மளோட வெயிட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பவர் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து லகிமா சித்தி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்த் ஒன் கரிமா சித்தி. இது அதுக்கு ஆப்போசிட், அதாவது ஹெவியாக. ஓகேவா? நம்ம வெயிட்டை வந்து ஹெவி பண்ணி கொடுத்துரும். இந்த சித்தி இருந்ததுன்னா நம்ம நினைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து ஹெவியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது கனமாக வந்து மாற்றக்கூடிய சித்தி எது அப்படின்னா கரிமா சித்தி. ஸோ ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா பிரப்தி அப்படின்னு சொல்கிறது வந்து பெறுதல், அதாவது பெரும் தன்மை. ஓகேவா? கெட் ஆர் கிவன் ஆர் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இது மாதிரி பெறுறது அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயத்த, ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும், நினைக்கிற அந்த நேரமே பெறுறது தான் வந்து பிரப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரகமியம் அப்படின்னு சொல்கிறது. இது என்ன அப்படின்னா விரும்பிய பொருள். ஓகேவா? இது நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற பொருள் கிடைக்கும். இது நம்ம விரும்புகிற பொருள், நம்ம எது ஆசைப்பட்டு கேட்குறோமோ அந்த பொருளை வந்து நம்ம அடையிற சித்திக்கு பேர் தான் பிரகமியம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கம்மியம் அப்படின்னு சொல்கிறது வந்து விரும்பிய பொருள். பெருக்கம்மியம் அதுதான் வந்து பிரகமியம் அப்படின்னு மாறிச்சு. அது வந்து விரும்பிய பொருளை பெறுவது. ஸோ செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வசித்துவம், அதாவது வசியம் செய்தல். ஓகேவா? ஒருத்தவங்களை வந்து நம்ம ஹிப்னோடைஸ் பண்ணுறது தான் வந்து வசித்துவம். இந்த சித்தினால் என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்களோட மைண்ட், அதாவது மற்றவங்களோட உள்ளத்தை வந்து நம்ம உள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க செய்ய வைக்கிற மாதிரி செய்கிறது தான் வந்து வசித்துவம், அதாவது கைவசப்படுத்தல் அல்லது வசியப்படுத்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்தியோட பவர் வசியப்படுத்துறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எயித் ஒன் என்ன அப்படின்னா ஈசத்துவம் அப்படின்னு சொல்கிறது ஈசனோட தன்மையை அடையிறது தான் வந்து ஈசத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசனோட தன்மை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஆக்கல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செயல்களை வந்து நம்ம, அதாவது ஒரு நல்ல மெடிடேஷன் மைண்டோடு இருக்கிற ஒரு ஞானத்தை மட்டும் கடவுளோட திருவடியே நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஞானியாக இருக்கக்கூடியவங்க வந்து செய்ய முடியும் அப்படின்னா அது இந்த சித்தியை தான். ஓகேவா? அதாவது இந்த சித்தியை வந்து நம்ம ஈசத்துவம் ப்ராப்பராக செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்து பெறறதுக்கு பேர் தான் ஈசத்துவ சித்தி. அதாவது இறந்தவங்க வந்து உயிர் பெற செய்கிறது, ஆல்ரெடி பார்த்த மாதிரி இறந்தவங்களை உயிர் பெற செய்கிறது, திரும்பி கடவுளோட திருவடிக்கு வந்து அந்த அருளை வந்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த ஈசத்துவம், அதாவது ஈசனோட தன்மையே நம்மளுக்கு பெற முடியும் அப்படின்னா அது இந்த ஈசத்துவம் சித்தியினால் முடியும்.
அட் லாஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உண்மையாகவே கடவுளோட திருவடியவே சிந்திச்சுக்கிட்டு அதே மைண்டோடு இருக்கிற சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்கிற எல்லாருமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த எண்பெரும் சித்திகள் எல்லாமே அவங்கக்கிட்ட வந்துடும். பட் அவங்க விருப்பமே இல்லைனாலும் அந்த சித்திகள் அவங்கள விட்டுட்டு போகாது, அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு வந்து நிறைய புகழை வந்து தேடி கொடுக்கும். ஸோ எவ்வளோ தான் அவங்க அவாய்ட் பண்ணாலும், இல்லை நான் கடவுள் தான் எனக்கு வேணும், இந்த சித்திகள்லாம் தேவையில்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட இந்த எண்பெரும் சித்திகள் இருக்கு இல்லையா, அனிமா லஹிமா சித்திகள், ஸோ இந்த எந்த சித்திகளுமே அவங்கள விட்டு போகாமல் அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு நிறைய நன்மைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கும். இவ்வளோ தான் ஓவராலாக. ஸோ நம்ம இதில் பார்த்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டு 8th வந்தோருக்கு, அதுக்கப்புறம் 7th 1, 6வது சித்தி, இது வந்து 5வது சித்தி, இது 4வது சித்தி கரிமா சித்தி, அதுக்கப்புறம் 3வது சித்தி லஹிமா சித்தி, 2வது சித்தி மஹிமா சித்தி, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு சித்தி தான் வந்து அனிமா சித்தி. இவ்வளோ தான் வந்து எண்பெரும் சித்திகளால் ஒரு ஷார்ட் வியூ பார்த்தாச்சு நம்ம. ஸோ இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவும் நம்மளுக்கு பார்ட் பை பார்ட்டாகவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணுனாலும், இல்லை இந்த வீடியோஸில் வர நோட்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.